கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக, இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்திலும் நன்றி செலுத்தி ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 முதல் 11 ஆகிய வசனங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி. வேத வசனங்களை கற்றுக்கொண்டு ஓடும்போது நமக்குள்ளே தெளிந்த புத்தி கிடைக்கும். தினம்தோறும் இரவும் பகலுமா ஜெபிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. ஆனால் நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அது மனிதன் கிடையாது, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிதான் வேதம் போட்டிருக்கு. போராட்டம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு யுத்த காலத்துல தான் நிற்கும். அந்த யுத்த காலம் என்ன? நம்ம பரிசுத்தமா வாழும் சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? எல்லாமே தீமையை கொண்டு ஆட்டோமேட்டிக்கா வச்சிருவாங்க. அடுத்தாப்புல நம்ம நீதி உள்ள பிள்ளைகளாக வாழும் சொல்லி ஆசைப்படுவோம். ஆனா நமக்கு முன்பா இருக்கிற எல்லா காரியமே அநீதியான காரியம் தான் இருக்கும். விசுவாசத்துல நம்ம வளரும் சொல்லி நினைப்போம். ஆனா நமக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அவிசுவாசமா பேசுவாங்க. இப்படி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டே போலாம். இந்த போராட்டம் ஏன்? இப்ப ஒண்ணு இல்ல, கடன் வாங்கக்கூடாது, இரவு நேரத்துல ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா நாளைக்குள்ள பிரச்சனையை யோசித்து பார்த்தா கடன் வாங்காம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு ஆப்போசிட்ல உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு எல்லா குடும்பத்திலும். இந்த செய்தி நான் உங்களோட பேசுறேன், என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அதனால ஒரு பாஸ்டர் பேசுறாங்க அப்படின்னா எங்களுக்கும் உபத்திரங்கள் பாடுகள் வழியா தான் நாங்களும் கடந்து போனோம். இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே எதை எடுத்தாலும் இஷ்டம் போல செய்யறாங்க. அப்படி செய்யாதீங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி செஞ்சுதான் வீடு வித்து, நகை வித்து, கடை வித்து, எல்லாம் வித்து எல்லாம் போயிட்டேன். காரணம் என்ன தெரியுமா? இஷ்டம் போல செஞ்சு. தெளிந்த புத்தி உள்ளவர்களுமா இருங்கள். ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கணும். ஒரு குடும்பத்தை நடத்துறீங்களா? தெளிந்த புத்தி இருக்கணும். நீங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். அதுல எந்த மிஸ்டேக் வந்துடக்கூடாது. கையில பணம் இல்லையா, செலவு பண்ணாங்க, செலவு நிப்பாட்டிருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பணம் இல்லாமல் உபத்திரப்படும் போது பல காரியங்களை கற்றுக்கொண்டேன். இந்த லாக்டவுன் சரி, சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சரி, கஷ்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி ரியலாவே என்னோட வாழ்க்கையில ஒரு 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அப்பதான் தெரிஞ்சது, ஓ இவ்வளவு உபத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லி. இது எதற்காக சாட்சியம் சொல்ல வேண்டியிருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவருமா இருங்கள். நம்ம இஷ்டம் போல இருந்தால் பிரச்சனை ஒரு நாள் முடியாது. நம்ம கரெக்டா இருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப நமக்கு ஆப்போசிட்ல நிக்கிற ஒரு நபர் யாரு? பிசாசானவன். இயேசு கிறிஸ்து ராஜா சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. இன்னைக்கு
நிறைய குடும்பத்துல எனக்கு பிசாசு போராட்டங்கிறாங்க, எனக்கு குடும்பத்துல அந்த தடங்கிறாங்க, இந்த பிரச்சனைங்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகத்தில் உள்ள அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராளி ஒருத்தன் இருக்கும்போது அவன் நம்மகிட்ட வாரான் அப்படின்னா, எதிராளிக்குள்ள ஒரு பொருள் நம்மகிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன்னும் இல்லை, ஒரு சிம்பிளா சொல்லி தரனே, ஒரு பொய் பேசுறீங்க, இல்ல ஒரு பொய் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொய் பேசுறோம், இந்த பொய் யாருக்குள்ளது? பிசாசுக்குள்ளது. இப்ப நீங்க பொய் பேசுனீங்கன்னா யாரு கிளம்பி வருவா அப்படின்னா, பிசாசு எதுக்கோ கிளம்பி வாரான். அவன் ஏன் கிளம்பி வந்தான்? அவனுக்குள்ள ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசுனுடைய ஒரு லிங்க் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு கான்டாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அதை மட்டும்தான் யோசிக்கணும். அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களுமா இருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல கேட்டீங்கன்னா ஒரு பெருமையை மட்டும் வச்சிருக்காங்க, இன்னொரு வீட்டுல வைராக்கியத்தை மட்டும் வச்சிருக்காங்க, இன்னொரு வீட்டுல கோபம் மட்டும் வச்சிருக்காங்க. இது இருந்தாலே போதுமே, பிசாசு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு போயிடுவானே. ஏன்னா என்ன போட்டிருக்கு? விழித்திருங்கள். எதுல விழித்திருக்கணும்? உங்க சிந்தனையில எந்த தேவையில்லாத எந்த ஒரு தீமையான காரியமும் யோசிக்க கூடாது. உங்க கண்கள்ல எந்த ஒரு பாவ காரியமும் வரக்கூடாது. உங்க இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா வாசம் பண்ணிற ஆலயமா இருக்கணும், தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். உங்க காலு தீமையான இடத்துக்கு போக கூடாது. உங்க செல்போனு பரிசுத்தமா இருக்கணும். இப்படி ஒவ்வொரு காரியத்துமே நாம் செக் பண்ணி பார்த்தால் நம்ம விழித்திருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, இது கீழே போ. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இப்ப நம்ம பேசணும், இது எல்லாமே விசுவாசத்துல தான் நம்ம பேசுறோம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. இன்னைக்கு பிசாசு ஏன் வாரான் அப்படின்னா, விசுவாசத்தை சோதிச்சு பார்க்க வருவான். இயேசு கிறிஸ்து ராஜா 40 நாள் உபவாசம் இருக்கும்போது சோதனை வந்தது. இன்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது என்ன நடக்கு என்பதை நாம் இந்த வேத பகுதி மூலமாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உங்க விசுவாச சோதனைக்காக குடும்பத்திலே ஒன்னு பெரியவங்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், மற்ற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். விசுவாச சோதனைக்கு அந்த இடத்துல பிசாசு எங்கேயோ வாரான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு, அந்த வேர்ட் நீங்க நோட் பண்ணணும், அவனுக்கு. அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்ப பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். சில வீட்டுக்குள்ள அம்மாவும் பிள்ளையும் பேச மாட்டுக்கு, சில வீட்டுல அம்மாவும் அப்பாவும் பேச மாட்டுக்காங்க, சில வீட்டுல டிவியும் செல்போனும் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள சவுண்டே கேட்கும். வீட்டுல இருக்கவங்க யாருமே பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இப்படி வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாத நிலைமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் காணப்படுகிறது. விசுவாசத்தில் உறுதியா இருந்து, எப்படி உறுதியா இருக்கணும்? குடும்பமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், இரவும் பகலுமா தேவனை தேடணும், வேதத்தை வாசிக்கணும். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்க வேண்டும் என்றால் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில அப்படி இருக்கிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதுமே நம்ம விழித்திருக்கணும். அதுல அழகா சொல்றாரு, விழித்திருந்து ஜெபிங்கள், 1 மணி நேரமா ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு ராஜா சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள், அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு மட்டும்தான்பா பிரச்சனை, என் வாழ்க்கையில மட்டும்தான்பா பிரச்சனை, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சிலவங்களுக்கு இந்த ஃபீலிங் அதிகமா உண்டு, என் வீட்டுல தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு மாடல்ல சொல்லுவாங்க. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே
அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்த வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் பேசி பார்த்தாதான் தெரியும் அந்த வீட்டுல என்ன பிரச்சனைன்னு சொல்லி. யாராவது ஒருத்தங்கிட்ட பேசும்போது நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க பின்னாடி ஒரு 10 கம்ப்ளைண்ட் தான் வச்சிருப்பாங்க. யாராவது நான் நல்லா தான் இருக்கேன், நான் சுகமா தான் இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த வீடு எடுத்தாலும் சரி அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு பிரச்சனை. இப்படிலாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அந்த இடத்துல நம்ம முதல்ல நிப்பாட்டணும். இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறோம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் தெளிந்த புத்தியா இருக்கணும், விழித்து இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாவம் செய்யும் போது தேவ மகிமை இழந்து போயிருவாங்க. இப்போ இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ராத்திரி வரைய நீங்க பரிசுத்தமா இருந்தீங்களா, உண்மையா இருந்தீங்களா, பொய் சொல்லாம இருந்தீங்களா, தேவனுக்கு பிரியமானபடி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி பாக்கீங்களா, வீட்டுல ஜாமான் இல்லைன்னா ஜாமான் வாங்கி கொடுத்தீங்களா. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய மண்டலத்துல உங்களுடைய விசுவாச அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பது ஒரு முக்கியமான காரியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன். இந்த வேர்டுல நீங்க எதை முக்கியமா நோட் பண்ணணும் அப்படின்னா, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அதாவது பாவம் செய்யும் போது இந்த பூமியில தள்ளப்பட்டாங்க ஆதாமும் ஏவாளும். இப்போ கர்த்தராய் இயேசு ராஜா எதற்காக இந்த பூமியில வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளை மறுபடியும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். அந்த நித்திய மகிமைக்குள்ள நம்மளை அழைச்சு கொண்டு போகணும். அந்த நித்திய மகிமைக்குள்ள அழைச்சு கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில உள்ள சோதனை, பிரச்சனை, பாடுகள், போராட்டங்கள் இது எல்லாம் நம்ம கடந்து தான் நம்ம போறோம். ஒண்ணும் இல்ல, வேற ஊருக்கு நம்ம பஸ் ஏறி போறோம், ஒரு ட்ரெயின்ல போறோம், எத்தனை இடத்துல ஓடல ஸ்டக் ஆகுது, எவ்வளவு போராட்டம் இருக்கு, எவ்வளவு தூரம் ஸ்டக் ஆகி போகுது. அதே போலதான் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவினால பாதுகாக்கிறார், தம்முடைய கிருபை தருகிறார், நாள்தோறும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்கே அழகா போட்டிருக்கு, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. அந்த வேர்டை நீங்க மறுபடியும் நோட் பண்ணணும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற. சில குடும்பத்துல ராத்திரி அழுறீங்க, ஏன்னு கேட்டா தெரியாது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தின என்ன, ஏதாவது ஒரு காரியத்துல குறையா இருப்போம், அதை ஃபுல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள எல்லா சோதனை, டெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். சீர்படுத்தி உங்களை சரிபடுத்தி, ஹல்லேலூயா, 5 விதமான ஊழியம் அதுக்கு தான். அதை இன்னொரு நாள் நம்ம செய்தியில பேசுவோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி. இப்ப ஏன் ஸ்திரப்படுத்துறாரு? உங்களை உறுதிப்படுத்தணும். நீங்க பர்ஃபெக்டா இருந்தாதான் அந்த நித்திய மகிமைக்குள்ள உங்களை கூட்டு போக முடியும். ஏன்னா இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரன் வெளிப்பட்டவர். பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்போ ஒரு 3 பாயிண்ட். முதல்ல ஸ்திரப்படுத்தி, 2வது பலப்படுத்தி, 3வது நிலை நிறுத்துவாராக. அப்ப இன்னைக்குள்ள செய்தியில முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல தெளிந்த புத்தி இருக்கணும், 2வது விழித்து இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல பிசாசு நிக்கான். ரைட். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாச போராட்டம், விசுவாசத்துல சோதனை. சரி, இப்படிலாம் வரும்போது நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்கணும். சரி, அடுத்தாப்புல நித்திய மகிமைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போறாரு. அந்த நித்திய மகிமைக்குள்ள அழைத்து கொண்டு போகும்போது இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட்டு போயிருந்தாங்களோ சகல காரியத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களா, அந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்துல தங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில் உள்ள போராட்டம், அந்த நித்திய மகிமைக்கு நாங்க எப்படியாவது உள்ள பேருன்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. நிறைய குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனை, போராட்டத்தோடு இருக்காங்க.
சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக உபத்திரவப்படுறாங்க. எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருக்காங்களோ, என் இயேசு ராஜா சகல காரியத்தை மாற்றி தர வேண்டும். இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை அப்பா நீங்க மாற்றி தர வேண்டும். எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா தேவதூதர் உருவின பட்டையோடு உலாவி வரட்டும். எங்க வீடு முழுவதும் விசேஷமா தேவனுடைய அக்னினால மூடுங்க ராஜா. அப்பா கெட்ட சொப்பனம், கெட்ட தரிசனம் எல்லாவற்றையும் விலக்கி எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் இருங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளை எங்களை எழுப்பிடுங்க. இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே, பகலிலே மேக ஸ்தம்பமா, இரவில் அக்னி ஸ்தம்பமா எங்களோட கூட வந்தீங்களே, எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. சில குடும்பத்திலே அப்பா வியாபாரத்தில் எனக்கு செழிப்பு வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கம்பெனி வச்சிருக்காங்க, அந்த கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா விவசாயத்துல லாபம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல அப்பா போட்டில் கடலுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய தேவைகள் அதிகம், விசேஷமாக சகல காரியத்தை மாற்றித்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வேற நாட்டிலேருந்து அப்பா செய்தி கேட்குறாங்க. அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அவங்க எந்த சூழ்நிலை, எந்த உபத்திரத்தில், எந்த பாடல் இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படுத்த ராஜா. விசேஷமா உம்முடைய வல்லமினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே பாதுகாப்பு தாங்க. நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் விசேஷமா டாக்டர்மார், நர்ஸ்மார், அப்பா கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டியில் வேலை பார்க்குறவங்க, விசேஷமா போலீஸில் வேலை பார்க்குறவங்க, ஆர்மியில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதுகாவல் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் திருமண காரியத்தை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்து விடுங்க. எந்த குடும்பத்தில் கற்பனைக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா சகல வாசலும் திறந்து விடுங்க ராஜா. எந்த குடும்பத்தில் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளைமா பத்திரமா நீங்க பாதுகாத்துங்க. எந்த குடும்பத்தில் திருமணம் முடிந்து பல காரியத்தின் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தரா இயேசு ரத்னால் இயேசு நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படும் ராஜா. எந்த வீட்டுக்கு விரோதமாக அப்பா மாந்திரியம், பிள்ளி சுனியம், ஏவல், எந்த குடும்பத்துக்கு விரோதமாக மதுவான அடிமை, போதை, பலவிதமான அசுத்தமான காரியம், விபச்சாரமான காரியத்தில் எந்த குடும்பத்தில் சிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா கிரியெல்லாம் சர்ப்பத்தின் கிரியை எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தில் அழிக்கப்படும் ராஜா. அந்த வீட்டுக்குள்ளே அப்பா மறுபடியுமாக பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரம் ராஜா. யாரெல்லாம் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ எந்த குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ சகல காரியத்தையும் என் தேவன் நீங்க மாற்றி தர வேண்டும். இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்திலே அப்பா கேன்சர் நிமித்தமா, கிட்னி ஃபெயிலியர்ல ஆஸ்பத்திரியில் யாரெல்லாம் இருக்காங்களோ சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் சளி காய்ச்சல், சில குடும்பத்தில் அப்பா சுகர் ப்ரெஷர் எந்த குடும்பத்தில் பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ சில குடும்பத்தில் முடக்குவாதுங்கிறாங்க, சில குடும்பத்தில் படுத்த படுக்கையாக இருக்காங்க. அந்த குடும்பத்தை என் இயேசு ராஜா கண்ணோக்கி பாருங்க. இந்த நாளிலே அந்த குடும்பத்துக்கு விடுதலை தர வேண்டும், அந்த குடும்பத்துக்கு ஆரோக்கியம் தர வேண்டும், அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ராஜா. சகல பலவீனத்தெல்லாம் நீக்கி அப்பா விசேஷமாக உங்களுடைய தழும்புகளால் சுகமாக்கி இந்த நாளில் விடுதலை தாங்க ராஜா. இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ சகல காரியத்தை மாற்றி விடுங்க. நான் கொடுத்து வரலன்னு சொல்லி ஏமாத்துன்னு சொல்லி சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அப்பா அந்த வீட்டில் சகல காரியத்தையும் நீதி நியாயம் விசாரிங்க. கடன் நிமித்தமாக யாரெல்லாம் அப்பா மரண தருவாயில போராடி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா நீதி நியாயம் செய்யுங்க ராஜா. அந்த கட்டிலேருந்து வெளியில் கொண்டு வாங்க. எந்த குடும்பத்திலே பலவிதமான கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்காங்களோ என் இயேசு ராஜா சகல காரியத்திலும் விடுதலை தர வேண்டும். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரும் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நிறுத்திருந்தாங்க. எங்களோட உள்ளத்துக்குள்ள சமாளித்தாங்க ராஜா. எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருங்க ராஜா. அதிக அளவில் எழுப்பிடுங்க. மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துங்க. எங்கள் கண்களில் பார்த்து மன்னிங்க. எங்கள் சிந்தனையில் உள்ள தேவையாக இருந்த எல்லா ஒரு காரியத்தையும் எடுத்து போடுங்க ராஜா. நீங்கள் எங்கள் சிந்தனைக்குள்ள இருக்க வேண்டும். எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமாக மாறட்டும். சகல காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படுது ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்னோடு இருப்பதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். தயவு செய்து ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தனி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் எங்களோட உறவை தொடர்பு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்களும் தினமும் 1 நிமிடமாவது என்னுடைய யூடியூப் சேனல் தேவன் அருளியா அப்பம் மினிஸ்ட்ரி, செகண்ட் சேனல் உள்ளது ஜீசஸ் பிளெஸிங் பிரேயர் இன் தமிழ் சேனல், 2 சேனலுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். மற்ற எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.